ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்ன ப்ரொஃபஸர் தீமில் இருக்கும். டைட்டில் வந்து இன்னும் யோசிக்கலை. யாரெல்லாம் வந்து ப்ரொஃபஸர் தீமில் கேட்டிங்களோ அவங்களுக்குலாம் இந்த ஸ்டோரி வந்து சமர்ப்பணம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ஜுன் வந்து அவங்க காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக வந்து இருக்காங்க. வந்து எப்படின்னா எல்லாத்தையுமே வந்து ரொம்ப வந்து பொறுமையாக அப்படி சொல்லிட்டு தான் ஹேண்டில் பண்ணணும்னு பார்ப்பான். அது வந்து ரொம்ப அளவுக்கு மீறி போயிட்டுனா அவனும் வந்து ரொம்ப கோவப்படுவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் கொஞ்சம் சாஃப்டான டைப் தான். ஆனால் எய்த்தப்படி இருக்கிறவங்கள பொறுத்து இருக்குது. அப்படி இந்த சைடு பார்த்தோன்னா உங்கள் நேம் நசீவா. நீங்கள் வந்து நல்ல குறைஞ்ச சேட்டெல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் கொஞ்சம் நல்ல பொண்ணு தான். ஆனால் ரொம்பலாம் நல்ல பொண்ணுன்னு சொல்ல முடியாது. ஒரே சேட்டை பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வந்து அந்த இடம் அமைதியாகவே இருக்கக்கூடாது. ஏதாட்டும் ஒரு கலவரம் நடந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி அதை க்ரியேட் பண்ணவும் செய்வீங்க. இதுதான் உங்கள் கேரக்டரு. இதோட இந்த இன்ட்ரோ வந்து போதும். வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய காலேஜ் தான் வந்து காட்டுறாங்க. அப்படியே அந்த கேம்பஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படியே வந்து ஃபோனையும் ரொம்ப வந்து மும்பரமாக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தாங்க கூட்டமாக உட்காந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. ஏய் என்னடி இது, எல்லாரும் பொறி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, என்னடி ஃபோனில் வந்துருக்கு காட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான், ஏ ஜீவா நாயே நடிக்காதடி, பண்ணுற வேலையை ஃபுல்லாக பண்ணிவிட்டு என்னமோ ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி கேக்கா பற்றினு கேள்வி அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. நீங்களும் அப்படியே சிரிக்கிறீங்க. உடனே உங்கள் ஃப்ரெண்டு வந்து வீடியோ போட்டு காமிச்சிட்டு எப்படி இதை க்ரியேட் பண்ணு அப்படி உண்மையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை பார்த்து அப்படி கேட்குறா. எல்லாம் நம்ம திறமை தான் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. இப்போது அங்கே உள்ள ஒரு பொண்ணு தான், என்னடி உண்மையாக இது நம்ம நம்ஜுன் சாருக்கும் அந்த லியோ மேமுக்கும் கனெக்ஷனா அப்படி சொல்லிட்டு வந்து அந்த பிள்ளை வந்து அப்படி பேசிகிட்டு இருக்கு. உங்களுக்கு அதை கேட்க போதே உங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. நீங்களும் அவள் சொல்கிறத கேட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. பாத்தியாடி என்ன சொல்கிறேன்ட்டு அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படி வந்து பெல்லும் வந்து அப்படி ரிங் ஆகுது. அவ்வளோ வரும். இப்போ எல்லோரும் கிளாஸ்க்கு வந்து போகணும். உடனே நீங்களும் சரி நமக்கே அடுத்து வைக்க பிழப்பு வா கிளாஸுக்கு படிக்க போ அப்படின்ட்டு நீங்களும் முன்னாடி போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு இவன் எப்போ தான் திருந்த போகிறாலும் தெரில, என்னைக்காட்டும் ஒரு பெரிய செருப்படி வாங்கினா இது திருந்தும் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அப்படி தலையில் அடிச்சுட்டு அப்படி வந்து போயிட்டுருக்கா. இப்போ நீங்கள் தான் அப்படி வந்து போயிட்டே இருக்கீங்க. கிளாஸ்க்கு போகும்போது ஆப்போசிட்டில் வந்து ஒரு பர்சன் வராங்க. நீங்கள் வந்து அந்த பர்சனை பார்த்து அப்படி நக்கலாக அப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஏத்தாப்புல நம்ஜுன்னா, இது என்ன பேக்கு மாதிரி சிரிக்குது, என்னைக்கு இப்படி இதெல்லாம் பல்ல காட்டாது, நம்மளை பார்த்தாலே அப்படி சொல்லிட்டு முறைச்சிட்டுலாம் போவோம், ஏதோ சதி பண்ணியிருக்குமோ, இது பண்ணுற ஆள் தான் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து அவன் முறைச்சி பார்த்துட்டே போகிறான். அண்ணி நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே பையா போ உனக்கு ஆப்பு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டே போகிறீங்க. அண்ணி அவனும் எதுக்கு இவ சிரிக்கிறா, அவள் சிரிப்பில் ஒரு வில்லத்தனம் இருக்கே அப்படி சொல்லிட்டு அவனும் வந்து யோசிச்சிட்டே போயிட்டுருக்கான். இப்போ நம்ஜுன் தான் அப்படியே வந்து ஸ்டாஃப் ரூம்லாம் இருக்கும்ல அங்கே வந்து போகிறான். அங்கே பார்த்தா வந்து அங்கே உள்ள ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே வந்து அப்படி ஃபோனே வந்து ஊற்று பார்த்துட்டு அப்படி ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக அப்படி ஃபேஸ் வச்சுட்டு அப்படி இருக்காங்க. உடனே இப்போது நம்ஜுன் வந்து அப்படி என்ட்ரு ஆன பிறகு அந்த அல்லியான்ற ஒரு மேம் இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் அவங்க என்னமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாம் ஓகேங்கிற மாதிரி தான் அது உட்காந்துருக்கு. உடனே இப்போது நம்ஜுன் வந்த பிறகு ஒரு நடிப்பை போட்டுருது. சார் இந்த ஃபோனில் உள்ளதெல்லாம் நம்பாதீங்க, இது நடந்ததெல்லாம் இது வந்து சும்மா யாரோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க, இது நடக்கல உண்மை தானே நம்ஜுன் சார் அப்படி சொல்லிட்டு அது வழுந்துட்டே பேசிகிட்டு இருக்குது. உடனே ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, எல்லாரும் எதுக்கு அது கேம்பஸில் ஃபுல்லாக ஒரே ஃபோனே பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படியே ஃபோனில் என்ன தான் வந்தது அப்படி சொல்லிட்டு வந்து அவனும் கேட்டுட்ருக்கான். இப்போ ஒரு ப்ரொஃபஸர் தான் வந்து, சார் உங்களுக்கு நிஜமாக தெரியாதா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து ஃபோனை வந்து அப்படி காட்டுறாரு. ஒன்று அவனை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக்கு. பார்த்து இந்த மேமும் நம்ஜுனும் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி அங்கே வந்து அப்படியே க்ரியேட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி வந்து இப்படி உண்மை மாதிரியே இருக்குது. அது வந்து இது வந்து பொய், ஏஐ அந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து அது வந்து ஏஐ தான். அப்படி வந்து உண்மையாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. அவனுக்கு பார்த்து சரியான ஷாக்கு.
அதை பார்த்த உடனே அவனுக்கு வந்து அப்படியே உங்கள் ஞாபகம் தான் வருது. ஏன்னா நீங்கள் வேறு நல்லா ஹி பல்ல கட்டிட்டு வேறு போயிருப்பீங்களா. அவன் கன்ஃபார்மே பண்ணிட்டான் நீங்கள் தான்ட்டு. ஏன்னா நீங்கள் இப்படி நிறைய வேலை பார்ப்பீங்க. உடனே அவனையும் யோசிச்சுட்டு இங்கே பாருங்கள், இது எல்லாமே பொய், இது உண்மை கிடையாது, யாரும் நம்பிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும், நீங்கள் நம்புங்க நம்பாம போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனும் சரியாக பிளேஸில் போய் உட்காந்து அவனோட வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி யோசிச்சிட்டே இருக்கான், இவன் ஏன் இப்படி வேண்டது வேலை பார்த்துட்டு இருக்கா, இவளுக்கு நான் எல்லாத்துலேயும் சும்மா சாதாரணமாக விடுறதுனால தான் இவள் பண்ணிகிட்ருக்கா, பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து அவனை வந்து அப்படியே ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அப்படியே உங்கள் சைடு பார்த்தோன்னா நீங்கள் தான் அப்படியே வந்து அந்த மேம் வந்து ஏதோ பாடம் நடத்திட்டு இருக்க, நீங்கள் பல்ல கட்டிகிட்டு இருக்கீங்க. உனக்கெல்லாம் மனசாச்சே இல்லையாடி, அது சார் பாவம் தெரியுமா, உன்னை என்னடி பண்ணார், என்ன பண்ணானா அவன், என்னெல்லாம் பண்ணானோ தெரியுமா, என் வாழ்க்கை எப்படி போனால் அவனுக்கு என்னவா, எப்போ பார்த்தாலும் இதை படி அதை படி, இதை படிக்காமல் இருக்க உன் வாழ்க்கை அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், என்ன ஆனா அவனுக்கு என்னையா. இங்கே பாரு, இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் இயரு, நம்ம இன்னும் ஒரு 2 மாதம் தான் இந்த காலேஜில் இருப்போம், அப்படியே வந்து கொடுத்துட்டு எழுதி செம்மெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அப்படி இங்கேருந்து போனால் மட்டும் போதும், இந்த காலேஜெல்லாம் திருப்பி எட்டியே பார்க்க மாட்டேன். முக்கியமாக அவன் மூஞ்ச, இந்த காலேஜில் ஃபஸ்ட்டு எதிரி எனக்கு அவன்தான், எதிரின்னா அவன்தான். அவனை பழி வாங்கணும்னு நினச்சே நான் முடிச்சிட்டேன், அது அவ்வளோதான். என் மகனை பற்றி பேசாத, அவனை நான் வந்து அவனே ஒன்றும் பண்ண மாட்டேன், அவனே என்ன ஒன்றும் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து டைலாக்லாம் பயங்கரமாக விட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் எல்லாத்துக்கும் பொறுமையாக இருக்கான் பற்றியா, அவனை வாரி கட்டையால் அடிக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் சொல்லிகிட்டு இருக்கா. நீங்களும் அப்படியே உங்களுக்கு நினச்சி சிரிப்பாக இருக்குது. இன்னுமே கொண்டு எல்லோரும் வந்து கிளாஸை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, ஃபோனையும் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்போ அப்படியே உங்கள் கிளாஸ்க்கு தான் ஒரு பொண்ணு வருது, கமெண்ட் மேம் அப்படி சொல்லிட்டு கேட்குது. உடனே நீங்களும் ஏறாது அப்படி சொல்லி பார்க்குறீங்க. மேம் என்னம்மா அப்படி சொல்லி கேட்காங்க. இல்லை மேம், நம்ஜுன் சார் வந்து ஜீவாவை வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னோடனே, சரி ஜீவா அப்படின்னோடனே நீங்களும் இப்படி எந்திக்கிறீங்க. சாரை பார்க்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் மறுபடியும் அவங்க லெசன் எடுக்கிறத வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. உடனே நீங்களும் என்னதுக்கு நம்மளை கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃப்ரெண்டை பார்க்கிங்க. போடி போ, பல்லையா கட்டின பல்ல எனக்கே வெறியாகுது போடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டே அவளை திட்டுறா. நீங்கள் இப்போ தான் உங்களுக்கு லைட்டாக பயமாகுது. அப்படி வந்து பயத்து வெளிக்காட்டதடா கரியாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி வந்து போயிட்டுருக்கீங்க. அப்படி போகிறதுக்குள்ளே உங்களுக்கு உள்ள தெரிஞ்சிருக்குமோ, இல்லை சும்மா எதுக்காட்டி கூப்பிட்றானா, தெரிஞ்சிருக்குமோ, இல்லை சும்மா தான் கூப்பிடுவான் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து அப்படி வந்து போகிறீங்க. போயிட்டு அப்படி ஸ்டாஃப் ரூமில் பார்க்கிங்க. பார்த்தா எந்த ஸ்டாஃபுமே இல்லை, எல்லாருமே வந்து கிளாஸ்க்கு வந்து போயிட்டாங்க போல். நீங்கள் பார்க்கிங்க, பார்த்தா நம்ஜுன் மட்டும் தான் அவனோட பிளேஸ்லேருந்து எதையோ ஒரு ஃபைலை வந்து அப்படி வந்து பார்த்துட்டு இருக்கான். உடனே நீங்கள் மே கெட்டின் சார் அப்படி சொல்லிட்டு ராகம் போடுறீங்க. உடனே அப்படியே பார்க்குறான், பார்க்கும்போது முறைச்சி தான் பார்க்குறான். ஐயோ பாரு வேறு ஒரு ரணகலமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு பார்க்கிங்க. கம்மின், என்ன சார் கூப்பிட்ருக்கீங்க, என்ன விஷயம் இப்படிலாம் கூப்பிட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு சிரிப்பும் வருது, ஒரு சைடு பயமாகவும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்து இப்படி வாய் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி இப்போ நம்ஜுன் தான் அப்படி வந்து டேபிளில் இருந்து அப்படி எந்திக்கிறான். அவன் நீங்கள் பார்த்துட்டு அம்மா என்ன ஆகிட்டா இருக்கான்ப்பா, இவனுக்கெல்லாம் பணமர வசதி தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்னமோ மனசுலேயே குழம்பிகிட்டு இருக்கீங்க. உன் மனசில் உனக்கு என்ன பெரிய இவன் நினப்பா, எல்லாமே பண்ணுவோம், இவன் சும்மா ஒரு கட்டி சொல்லுவான், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படி சொல்லிட்டு நீ நினச்சிட்டு இருக்கியா, எல்லாம் ஒரு அளவு தான் ஜீவா. உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இப்படி தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டலையாதுன்ட்டு. நான் இப்போ உன்னை என்ன பண்ணேன்னு எனக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு வந்து நம்ஜன் வந்து அப்படி கத்திகிட்டு இருக்கான். சார் என்ன சார் சொல்கிறீங்க, நான் ஒன்றுமே பண்ணலையே, இங்கே பாரு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது, அந்த வீடு யார் ஃபோனில் இருந்து எல்லாத்துக்கும் போயிருக்கு கொண்டு என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது. பிறகு எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படாத, இப்படி இங்கே பாரு இதுதான் உனக்கு லாஸ்ட்டு வார்னிங், என்ன இதை விட ஏதாட்டு பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் இப்படி அமைதியால் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். இப்போமே வந்து நான் நிறையா உனக்கு வந்து புரிய வைக்கணும்ல நான் யாருன்ட்டு, தெரியணும்ல இப்படிலாம் தப்பு பண்ண என்ன நடக்கும்ன்ட்டு. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஒத்துக்கிறேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் கூடி சீக்கிரத்தில் உனக்கு தெரியும், நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும். அப்போ யோசிப்பேன் இவன்ட்ட எதுக்கு நம்ம சண்டை இழுத்தோம் அப்படி சொல்லிட்டு நினைப்பேன். கிளாஸ்க்கு போ அப்படி சொல்லிட்டு வந்து அவனை அப்படி கோபமாக சொல்கிறான். நீங்கள் பட்டா அப்படி சொல்லிட்டு வந்து எப்படி மனசில் நினச்சிட்டு அப்படி வந்து வாரீங்க. இப்போ நீங்களும் அப்படி கிளாஸில் வந்து அப்படி உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டும்
இது என்ன சார் எதுவும் திட்டினாரா அப்படின்னே, அவன் ஒரு ஆள், அவன் என்ன திட்ட வேறு செய்கிறான், அவன் எல்லாம் திட்டுறதுலாம் நான் கணக்கு எடுத்துப்பேனா, அவன் கிடக்குறான் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் இருக்கீங்க. ஆனால் தீபாவளி ரொம்ப ஓர போட தெரியுமா, இதெல்லாம் தப்புடி. அவங்க அவங்க ஒரு ப்ரொஃபஸர், அவங்களோட கடமை வந்து என்னென்னா உன்னை படிக்க சொல்கிறது, உன்னை வந்து நல்ல ஒரு மார்க்கில் வந்து பாஸ் ஆக்குறது அவங்களோட வேலை. அதனால அவங்க சொல்லி ஓரளவு உங்களை ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் அதுக்கு அவர் என்னடி பண்ணுவார். ஆனால் நீ அவருக்கு ரொம்ப பண்ணது ரொம்ப ஓவர் தெரியுமா. இதே நம்ஜன் சார் இடத்துல வேறு ஏதாட்டும் ஒரு ப்ரொஃபஸர் இருந்தால் உன்னோட டிசியே கிழிச்சு இப்போ அனுப்பியிருப்பாங்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டு, நீ எனக்கு ஃப்ரெண்டா அவனுக்கு ஃப்ரெண்டாடி, அவனுக்கு என்னமோ தப்பட்டை அடிச்சிட்டு இருக்க, இங்கே பாரு என்ன எப்படி பேசுகிறதா இருந்தால் என்ன பேசாது அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்கிறீங்க. ஒன்று உங்கள் ஃப்ரெண்டு தலையில் அடிச்சுட்டு இவளுக்கு நல்லது சொன்னால் மட்டும் மண்டையில் ஏறாது, எதாட்டி இப்போ எதாட்ட அவனை பழி வாங்க மட்டும் எதாட்டி சொன்னால் இந்த பிள்ளை நல்லா இருக்கே அப்படின்னு மட்டும் வருவா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை அப்படி உங்களை பார்த்துட்டு இருக்கா. இப்போ அப்படி வந்து காலேஜும் வந்து முடியுது, நீங்களும் வந்து அப்படி வந்து வீட்டுக்கும் வந்து போகிறீங்க. இப்போ உங்கள் வீட்டோட கதவை தான் அப்படி திறக்கிங்க, உங்கள் அம்மா தான் அப்படியே வந்து உங்கள் அம்மா விளக்கமாரோட நின்றுட்டுருக்காங்க. உடனே நீங்கள் பார்த்துட்டு, என்னம்மா டைல்ஸில் இந்த விளக்கமாரை வச்சா தூக்க போகிற, அந்த பஞ்சு விளக்கமாறு இருக்கும் பாரு அப்படி சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. உடனே பஞ்சு விளக்கமாறு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் வந்து விளக்கமாறு வச்சு உங்களை அப்படி அடிக்கிறாங்க. உடனே நீங்கள் பார்த்துட்டு, எம்மா என்ன அடிக்கவே மாட்டேன், விளக்கமாரெல்லாம் அடிக்கிறான் அப்படி என்ன பண்ணேன், ஒன்று அடித்த உடனே திருப்பி அடிக்க மாட்டேன், எம்மா எதுக்கு அடிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு கேட்க ஒன்று வளர்த்தல, எனக்கு இதெல்லாம் தேவைதான், எனக்கு இந்த அவமானலாம் அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாவும் அப்படியே அந்த விளக்கமாரி திருப்பி வச்சு அந்த தடியாக இருக்கும்ல, இது வந்து அந்த தென்னை மரத்து இதில் செய்வாங்க அந்த குச்சி விளக்கமாரி, அந்த விளக்கமாரி அதை வச்சு சப்புன்ட்டு போடுறாங்க. அது அடிக்க இவ்வளோ பெருசு வீங்குது. நீ ஏம்மா நான் என்னம்மா பண்ணேன், நீ ஏம்மா அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி வீட்டை சுற்றி ஓட இருக்கீங்க. உங்கள் அம்மா போக அப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க. அவனை அப்பா இல்லாத பிள்ளைன்ட்டு கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு நீ எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேடி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் அப்படியே கொஞ்சம் அப்படியே அழுகிற மாதிரி பேசிட்டு அடிக்காங்க. நீங்களும் உங்கள் அம்மா முடிஞ்ச பார்க்குறீங்க, ஏம்மா அப்படி பண்ணுறவனுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் இப்படி கேட்குறீங்க. உன் ப்ரொஃபஸர் எல்லாம் சொன்னாருடி, எதுக்குடி இப்படி காலேஜில் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இல்லையா, நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் அந்த காலேஜில், நீ அதுக்கு எனக்கு ஒழுங்காக படிக்கலைனாலும் பரவாயில்ல, பாஸ் மார்க் வாங்கி ஒரு நல்ல பேரோட அந்த காலேஜ் விட்டு வெளியே வந்தால் கூட பரவாயில்ல, இப்படி கேவலமாக பண்ணி வச்சுருக்க உனக்கு வெக்கமா இல்லையாடி, இது உன் இதை வச்சு ஒரு பையன் இதை வச்சு இப்படி போட்டிருந்த என்னத்துக்கு நீ தூக்கில் தொங்கியிருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் அப்படி விளக்கமாக வச்சு அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. வலிக்குதுமா விடுமா, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க. முன்னாடி பண்ணுவியா நீ சின்ன வயசில் சேட்டை பண்ணும்போது நம்ம பண்ணியிருக்கணும், எல்லாம் ஏன் தப்பு தான், பாசம் கொடுத்தெல்லாம் எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாவும் சொல்லி அப்படி அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படி கையை போட்டு அப்படி தேய்ச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் இப்போ வந்து விளக்கமாரி தூக்கி வீசிடுறாங்க. நீங்களும் அப்படி சோஃபாவில் உட்காந்துட்டு ஒப்பரிச்சிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு, என்னமே என்கிட்ட வந்து பேசிடாத, பண்ணி வச்சுருக்க வேலை அப்படி என்கிட்ட வந்து பேசினேன் ஜீவா, சத்தியமாக சொல்கிறேன், இன்னொரு விளக்கமாரி பிஞ்சிரும் பார்த்துக்க அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து உங்கள் அம்மா வந்து அப்படி போகிறாங்க. நீங்களும் அப்படி அழுதுகிட்டே அப்படி வந்து உங்கள் ரூமுக்கு வந்து போகிறீங்க. ஏன்னா உங்கள் அம்மா வந்து இப்படி அடித்ததே கிடையாதா, அப்படி அடித்தோடனே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு நீங்களும் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இப்போது யாருக்கு ஃபோன் போட்டு பேசக்கூட தெரியல. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கூட அப்படி இப்போ அவட்ட நீங்கள் ஃபோன் போட்டு பேசினா கூட அதான் சொன்னேன்ல முன்னாடியே நீ அமைதியாக இருந்திருக்கணும், இது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படிதான் சொல்லுவா. அதனால் நீங்கள் யாருக்குமே ஃபோன் பண்ணல, நீங்கள் வந்து அப்படியே நீங்களே அழுது நீங்களே வந்து அப்படி வந்து உங்களே தீர்த்திட்ருக்கீங்க நீங்களே. இப்போ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் வந்து காலேஜ் வந்து போகல. உங்கள் ஃப்ரெண்டுகிட்டே நீங்கள் வந்து ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டீங்க, அவள் காலேஜில் வந்து தேடி பார்த்துருப்பா, நீங்கள் இல்லை. இப்போ நம்ஜுனு வந்து காலேஜில் வந்து அப்படியே எப்போவும் வந்து அவனை ஒரே வம்பிழுத்துட்டே இருப்பீங்களா. இப்போ வந்து அப்படி வந்து உங்களை பார்க்குறா, நீங்கள் வந்து அங்கே இல்லை. அப்படி உங்கள் கிளாஸுக்கும் அப்படி வர்ற மாதிரி வர பார்த்தா நீங்கள் அங்கே இல்லை. இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தான், என்ன ஜீவா வரலையா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி கேட்குறான். உடனே ஆமாம் சார் தெரில, என்கிட்டையும் ஒன்றும் சொல்லலை அப்படி சொல்லிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறா. உடனே அவன் இப்படி யோசிக்கிறான், ஒருவேளை அவங்க அம்மா ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்களோ, அவங்க அம்மாட்ட சொன்னது தப்பாயிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனை அப்படி யோசிக்கிறான். இப்போ அப்படியே அடுத்த நாள் ஆகுது, நீங்கள் தான் அப்படி வந்து காலேஜ்லேருந்து வாரீங்க. இப்போ வந்து உங்களை பார்க்க வித்தியாசமாக இருக்குது, அப்படி வந்து ரொம்ப அமைதியாக, எப்போவுமே வந்து ஒரு கலவரம் மட்டும் தான் வருவீங்க காலேஜுக்குள்ளே. இப்போ பார்த்தா ரொம்ப அமைதியாக அப்படி கொஞ்சம் சோகமாக அந்த மாதிரி வந்து வாரீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் என்னடி ஜீவாவா இது வித்தியாசமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்குறா. நீங்களும் அப்படி அவன்கிட்ட ஒன்றுமே பேசலை, ஏன்டி இப்படி இருக்க, ஏதாட்டு பேசிட்டி அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அவன் நீங்களும் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. உடனே சரி விடடி
எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தால் வாழ்க்கை நல்லாவா இருக்கும், யாராட்டும் ஒன்று 2 பேர் இப்படி இருந்தால் தான் ஜாலியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவன்னா நீங்கள் வேறு மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து பேசுவான்னு எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் அவள் வேறு மாதிரி பேசுகிறா. உடனே நீங்களும் லைட்டாக சிரிக்கிறீங்க, பர்றா சிரிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்கிறா. உடனே இப்போ நீங்கள் ஸ்டேட்டாக வந்து நம்பிச்சுட்டு தான் போகிறீங்க. அவனும் பார்க்குறான். அவனுக்கு இப்போ உங்களை பார்க்குறக்கே வித்தியாசமாக இருக்குது. உடனே நீங்களும் சாரி சார், என்ன வந்து நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன், உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நான் நிறையா பண்ணியிருக்கேன், அதுக்கெலாம் சாரி, என்ன இப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் ஒழுங்காக படிக்கிறேன் சார் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து அப்படியே வந்து சொல்லிட்டு வந்து அப்படி வந்து போகிறீங்க. உடனே அவனும் பார்த்துட்டு எப்பா இவளையா இது அந்த மாதிரி வந்து அவனும் உங்களை பார்த்துட்டு இருக்கான். இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணும்போது உங்களை வந்து யார் என்ன சொன்னாலுமே நமக்கு பிடிச்சவங்க, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அது வந்து உங்கள் அம்மா வந்து உங்களை வந்து அப்படி ரொம்ப ஹார்ஷாக திட்டக்கூட மாட்டாங்க. திட்டினா கூட கொஞ்சம் விளையாட்டுத்தனம் அந்த மாதிரி திட்டுவாங்க. இப்போ அவங்க அடித்து அவங்க கஷ்டப்பட்டு அப்படி சொன்ன பிறகு தான் உங்களுக்கு வந்து அது அது அதோட இதே புரியுது உங்களுக்கு. ஓ நம்ம பண்ணுறது ஒன்றுக்கு தப்பு தான், இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே, இப்போ நம்ம அம்மா சொன்ன பிறகு தான் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அப்போ தான் மண்டையில் உரைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபீல் பண்ணி இப்போ வந்து நம்மகிட்ட வந்து சாரியும் வந்து கேட்டிருக்கீங்க. இப்போ அப்படி வந்து கொஞ்ச நாளாக போகுது. நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் ரொம்பலாம் படிக்கிறாள் இல்லை, கொஞ்சம் கொடுக்குறத கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு வரீங்க. இப்போ வந்து நம்ஜுனும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஃபோன் போட்டு பேசியிருப்பாங்க அவங்க அம்மாட்ட. இப்போ இவ நல்லா தான் படிக்கிறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லி சொன்னோடனே தான் உங்கள் அம்மா வந்து அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேச ஆரம்பித்து உங்கள் அம்மாவும் சாரி கேட்டு அழுதுருப்பாங்க. அப்படி இப்போ நீங்கள் நல்லா அந்த மாதிரி தான் இருக்கீங்க, நல்லா உங்கள் அம்மாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்களும் ஹாப்பியாக தான் வந்து இருக்கீங்க. இப்போ அப்படி வந்து ஒரு 4-5 நாள் அப்படி போகுது. இப்போ அப்படி உங்கள் கிளாஸில் பார்த்தோன்னா அந்த லியா மேம் தான் அப்படி வந்து கத்திட்டே இருக்குது, யார்கிட்ட கேட்டு என் கிளாஸில் இப்படி ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கீங்க, அதுவும் கேவலமாக அப்படி சொல்லிட்டு ரொம்ப கத்திகிட்டு இருக்குது. உங்களோட கிளாஸோட செவுரில் வந்து அவனை வந்து படத்தை வரைஞ்சி விட்டுட்டான் போல். உடனே அது கிடந்து கத்திகிட்டு இருக்கு, யார் வரைஞ்சாலும் அவங்க ஃபஸ்ட்டு முன்னாடி வாங்க, இல்லைன்னா கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் சிவியராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு வந்து கத்திகிட்டு இருக்கு. உடனே உங்களுக்கு வேறு எரிச்சலாக இருக்குது, என்னடி இது ஓயாமல் காதுக்கு வந்து நயனேன்னு கத்திட்டே கிடக்கு, இதுக்கு என்னடி பிரச்சனை அப்படி சொல்லிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்டு வாமச்சா இப்போ தான் பழையதையாக எட்டி பார்க்க அப்படின்னே நீங்களும் அது ஒன்றும் இல்லை மேம்க்கு என்ன பிரச்சனை, எதுக்கு கத்திகிட்டு இருக்காங்க, உடனே அதுகிட்ட போய் கேளு, அதுக்கும் அது புருஷனுக்கும் சண்டையம் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்கா. எப்போ இந்த மேம் தான் அப்போ யார் சொல்ல மாட்டேங்க தானே, யார் இதில் வரைஞ்சிது, எல்லோரும் ஸ்டாண்டப், எல்லோரும் எந்திரிங்க அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கு. ஓ என்னடி ஏதோ ஒரு தற்குறிப்பை வரைஞ்சி போட்டதுக்கு நம்மளை போட்டு உயிர் எடுக்குது அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வெளியே வாங்க அப்படின்னோடனே எல்லோரும் வந்து கிளாஸை விட்டு வெளியே போயிட்டீங்க. லைனை நில்லுங்க, இந்த 1 ஹாரும் நீங்கள் நிற்க தான் செய்யணும் அப்படி சொல்லிட்டு வந்து அதுவும் டைலாக் விட்டு போயாச்சு. அந்த அம்மா ஸ்டாஃப் ரூமுக்கு மேக்கப் போட போயிட்டு நீங்களும் என்னடி இது நிற்க விட்டுட்டு அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு வேறு இன்றைக்கி வேறு பீரியட்ஸாக உங்களுக்கு வேறு வயிறு வலிக்குது. உடனே நீங்களும் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் அப்படி ஒன்றும் தெரியலை. அப்புறம் போக வந்து கால்லாம் ரொம்ப வலிக்கும்ல, சும்மாவே கால் ரொம்ப வலிக்கும், இல்லை வேறு அது வேறு நிற்க வச்சுட்டு போயிட்டா உங்களுக்கு ரொம்ப கால் வலிக்குது, உங்களால் நிற்கவே முடியல. உடனே அவங்க ஃப்ரெண்டு தான் அப்போ மேம்கிட்ட பர்மிஷன் கேட்டு போய் உட்கார முன்னாடி அப்படின்னே, வேண்டாண்டி அதுக்கு சும்மாவே அதுட்டு நான் நிறையா சண்டை இழுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சொன்னால் என்ன ஜியா நடிக்கிறியா, அந்த நடிப்புலன்ட்டு செல்லுபடி ஆகாது அப்படி சொல்லிட்டு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் நிற்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப வயிறு வேறு வலிக்குது. உடனே எப்படி உங்களுக்கு அப்படி கால் வலி, அப்படி வயிறு வலி, அப்படி ஒரு மாதிரி தலை சுற்றிக்கிட்டு வருது. நீங்களும் சொல்கிறீங்க அவள் ஏதோ இன்டர்னல் டெஸ்ட் வைப்பேன்னு சொன்னான் அந்த நாள், அதுக்காண்டி மட்டும்தான் வந்தேன், இல்லைன்னா சத்தியம் வந்து காலேஜ் போக கூட எட்டி பார்த்துருக்க மாட்டேன் அப்படி சொல்கிறீங்க. உங்கள் வாய்ஸ் ஒரு மாதிரி ஆகுது. ஃப்ரெண்டும் வாடி போய் இப்போ கேப் இதாட்டு. உடனே நீங்களும் இல்லை நான் வரல, எனக்கு ஒரு மாதிரி வருது அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி அப்படி நிற்கும்போதே ஒரு மாதிரி கால் வலியில் ஒரு மாதிரி நிற்பாங்களே அந்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அப்படி வந்து ஒரு 1/2 மணி நேரம் அந்த மாதிரி ஆகுது. உங்களுக்கு ரொம்ப முடியல, அப்படியே வேர்த்து ஊற்றுது. அப்படி வந்து கொஞ்ச நேரத்தில் மயக்கம் போட்டு வந்து அப்படியே விழுந்துட்டீங்க. இப்போ என்னன்னா அவங்க ஃப்ரெண்டு தான், என்னாச்சு ஜியா அப்படி சொல்லிட்டு ஃபேஸ் வந்து தட்டுறா, நீங்கள் எந்திக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்படி உங்களை சுற்றி அப்படி நிறைய பேர் நிற்கிறாங்க. அப்படி உங்கள் கிளாஸே அப்படி உங்களை சுற்றி நிற்கிது. இப்போ அப்படி நம்ஜுன் தான் அப்படி வந்து என்ன இந்த சைடு
அப்படி வரும்போது வந்து பசங்களோட எல்லோரும் கூட்டமாக இருக்காங்கல்ல. உடனே அவனும் அப்படியே ஓடி வந்து பார்க்குறான். பார்த்தா நீங்கள் மயக்கம் போட்டு கிடைக்கிறீங்க. அவனுக்கு பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உடனே அப்படி வந்து அப்படியே உங்களுக்கு தூக்குறான். உடனே ஈஸியா என்னடி ஆச்சு அப்படி சொல்லிட்டு வந்து என்னாச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டை கேட்குறான். உடனே உங்கள் ஃப்ரெண்டும் இல்லை சார் மயக்கம் போட்டு தண்ணி கொண்டு வாங்க அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி கத்துறான். உடனே அவங்களும் ஒருத்தங்க தண்ணி கொண்டு வராங்க. அவங்களும் ஃபேஸில் அடிக்கிறான். நீங்களும் அப்படியே வந்து எந்திக்கிறீங்க. அவங்களுக்கு அப்படியே தலை கிருகிருன்னு தான் சுற்றிட்டு வருது. யார் இது பக்கத்தில் இருக்கான்னு கூட உங்களுக்கு தெரியலை. இப்போ அப்படியே வந்து உங்களை வந்து ஹெல்த் ரூமுக்கு தான் அப்படியே வந்து தூக்கிட்டு போகிறான். ஹெல்த் ரூமில் வந்து ஒரு பெட்டு கிடக்கும். அந்த பெட்லேயும் உங்களை வந்து படுக்க வைக்கிறான். அப்படியே வந்து ஃபேன் அந்த மாதிரிலாம் போட்டு விடுறான். நீங்களும் அப்படி வந்து அப்படி கொஞ்சம் அப்படி கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து அப்படி வெளியே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படி வந்து வெளியே நின்றுட்டுருக்கா. உடனே லில்லி என்னாச்சு, எதுக்கு இவன் மயக்கம் போட்டா, இவன் நல்லா சாப்பிட்டு வர்ற ஆள் தானே அப்படி சொல்லிட்டு அவங்க சாப்பிடாம விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்கிறான். இன்னும் இவளை பற்றி சாருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லில்லியும் யோசிச்சிருக்கா. சார் உங்களுக்கு எப்படியாவது சாப்பிடாம வர மாட்டேன் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறேன். சரி எப்படி என்னாச்சு அப்படி சொல்லிட்டு வந்து நம்ஜனும் கேட்குறான். அது இல்லை சார், அந்த லியா மேம் இருக்குல்ல அப்படின்னு. அதுக்கு என்னவா? அதில் சார் எவனோ செவுத்தில் படம் வரைஞ்சி போட்டான். அதுக்கு நாங்கள் தான் எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு கோடாக போட்டு வரைஞ்சோன்னு சொல்லி எங்களும் வெளியே நிற்க விட்டுச்சு. எனக்கு வேறு வயிறு வலியாக அது வந்து அவளுக்கு வந்து ரொம்ப வயிறு வலிக்குமா அவளுக்கு தெரியுது. அதனால் அவளுக்கு ஒரு மாதிரி வந்து மயக்கமாயிட்டா. அந்த லியா மேம்கிட்ட அப்போ சொல்லியிருக்கலாம்ல. என்ன சார் அவளை பற்றி தெரியாதா அப்படி சொல்லிட்டு வந்து லில்லியும் சொல்கிறா. உடனே அவனை அப்படி பார்க்குறான். அவனுக்கு கொஞ்சம் கோபமாக வருது. இப்போ நம்ஜன்னா அப்படியே இல்லைட்டு தான் ஒரு A4 ஷீட் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஓகே சார் அப்படி சொல்லிட்டு வந்து லில்லியும் போய் அங்கே போய் A4 ஷீட்டை வந்து வாங்கி கொடுக்குறா. இப்போ நம்ஜன்னா அப்படி வந்து ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று வந்து எழுதுகிறான். எழுதிட்டு அப்படியே வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து கால் பண்ணுறான். மச்சான் எங்கே இருக்க அப்படின்னே அங்கே கிளாஸில் தான்டா. என்னாச்சு? இல்லை கொஞ்சம் ஹெல்த் ரூம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனை வந்து கூப்பிடுறான். நீ எதுக்கு நான் வான்னு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு அவனை வந்து காலை வந்து கட் பண்ணிடுறான். உடனே ஹெல்த் ரூம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பர்சன் வந்து வராங்க. பார்த்து ஜேகே தான். உடனே என்னாச்சு அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறான். உடனே அவன் வந்து லெட்டரை கொடுத்து இதை கொண்டு போய் பிரின்ஸிபல்கிட்ட கொடு அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். உடனே எதுக்கு அப்படி சொல்லிட்டு வந்து ஜேகே வந்து கேட்குறான். ஒன்றும் கேட்காத போய் பிரின்ஸிபல்கிட்ட கொடு அப்படின்னு. உடனே ஜேகேவும் வந்து லெட்டரை போக வாசிச்சுட்டு இவனுக்கு என்ன பைத்தியமா அப்படி சொல்லிட்டு வந்து அவனுக்கு வந்து பிரின்ஸிபல்கிட்ட வந்து கொடுத்துட்டான். கொடுத்த உடனே பிரின்ஸிபலும் பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ஜனுக்கு தான் வந்து கால் பண்ணுறாங்க. சார் இங்கே பாருங்கள், ஒன்றும் வந்து பேசாதீங்க. நீங்கள் இதை பண்ணால் மட்டும்தான் நான் இந்த காலேஜில் வேலை பார்ப்பேன். இல்லைன்னா எம்சடிக்கு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு வேலை பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனும் சொல்லிகிட்டு இருக்கான். உடனே சரி கோவப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே ஜேக்கவும் என்ன மச்சான் இப்படிலாம் கோவப்பட மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கான். உடனே கொஞ்சம் அங்கே பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன கண்ணை காட்டுறான். உடனே நீங்களும் படுத்திருக்கீங்களா? ஓ சரி சரி புரிஞ்சிட்டு அப்படி சொல்லிட்டு சரிடா போயிட்டு வரேன் கிளாஸ்க்கு நேரம் ஆகுது ஒன்றுனே சரி அப்படி சொல்லிட்டு வந்து நம்ஜன் வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி உங்கள் பக்கத்தில் தான் வந்து உட்காடுறான். நீங்கள் இன்னும் எந்திக்கவே இல்லை. அப்படி கொஞ்ச நேரம் அப்படி வந்து உங்களையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ வந்து அப்படி உங்கள் அம்மாவுக்கு தான் கால் பண்ணி அப்படி சொல்கிறான். உடனே உங்கள் அம்மாவும் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அப்படியே வந்து தேங்க்யூ சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து உங்களே வந்து அப்படி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படி வந்து ஃபுல்லாக அப்படி நம்ஜனே அப்படி திரும்பி பார்த்துட்டே அப்படி போகிறீங்க. அவனும் உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். உடனே நீங்களும் அப்படி வந்து உங்கள் அம்மா கூட வந்து அப்படி வந்து போயிட்டீங்க. அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் வந்து வந்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு சரி போவோம் வீட்டில் இருக்க போர் அடிக்க அப்படி சொல்லிட்டு வந்து எதாட்ட பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்திருப்பீங்க. இப்போ அப்படி வந்து காலேஜ்லேருந்து வரீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு ஜீவா உன்ட்டோட சொல்லணுடி அப்படி சொல்லிட்டு பறந்து அடிச்சுட்டு வாரா. உடனே உனக்கு உடம்பு பரவாயில்ல, நேற்று உடனே டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் கால் பண்ணலை, பரவாயில்ல தானே அப்படின்னே பரவாயில்லடி என்னது அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறா. உனக்கு கூட தெரியுமாடி அந்த லியா மேமு நம்ம காலேஜை விட்டு போயிட்டு அப்படி சொல்லிட்டு சொல்லி இப்போ அப்படி சிரிச்சு சொல்லிட்டு இருக்கா. ஒன்று உங்களுக்கு சரியானது என்ன சொல்கிறேன் எப்படி அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் கேட்குறீங்க. வேறு யார் நம்ம ஆள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. என்னது நம்ம ஆளா? அல்லடி நம்ஜன் சார் இருக்கார்ல அவர் தாண்டி லியா மேம் வேலையை விட்டு அடித்து பற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் சொல்லிகிட்டு இருக்கா. என்னடி சொல்கிற? அதுவா நம்மளெல்லாம் நிற்க வச்சிச்சில்ல சும்மா ஏதோ ஒருத்தக்க பண்ண தப்புக்காண்டி எல்லோரும் தண்டனை அனுபவிக்காங்கல்ல. அல்ல நீ வேற மயக்கம் போட்டு விழுந்துட்டியா? அது உனக்காண்டி தாண்டி
என்னதான் ஏ4 ஷீட் வாங்கிட்டு வர சொன்னார். நான் தான் ஏ4 ஷீட் கையில் கொடுத்தேன். நான் கொடுத்த ஏ4 ஷீட்டில் அவருக்கு லெட்டர் எழுதி நம்ம ஜெயிக்க சார்கிட்ட கொடுத்து, அதுக்கப்புறம் பிரின்சிபல் சார்கிட்ட கொடுத்து, பிரின்சிபல் சார் லியா மேமே வேலையை விட்டு தூக்கிட்டு, அது என்ன இந்த காலேஜ் பக்கமே எட்டி பார்க்காது அப்படி சொல்லிட்டுன்னு சொல்கிறா. உங்களுக்கு இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும்னு தெரில. நீங்கள் அப்படியா அப்படி சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அவள் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ஜன் வந்து வந்துட்டு இருக்கான். நீங்களும் வந்து அவனை பார்க்குறீங்க. இப்போ அவன் தான் ஸ்டேட் அவங்க பக்கத்தில் தான் வாரான். பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு வேறு நல்லா வாய் பேசிகிட்டு இருந்திருப்பான. கத்தி கத்தி அவள் இப்படி கப்பு ஜிப்புன்னு அப்படி வாயை முடிக்கிறா. என்ன வேன் உடம்புல பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். பரவாயில்ல சார், தேங்க்யூ. ஆனால் லியா மேம் எதுக்கு வேலையை விட்டு தூக்குனீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஸ்டேட்டாகவே கேட்டுட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வேறு அடிப்பாவி நான் சொல்லின்னு சொல்லிடுறதுடி அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் அவன் நின்றுட்டுருக்கா. நம்ஜன்னா நமக்கு பிடிச்சவங்களுக்காண்டி யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி போயிட்டான். ஒன்று உங்கள் ஃப்ரெண்டும் அப்படி வாயில் கை வச்சு நிற்கிறா. ஒன்று நீங்கள் என்ன சொல்லிட்டு போகிறான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஒன்று இது என்னடி சொல்லிட்டு போகிறாரு, சிம்பாலிக்காக ப்ரொப்போஸ் பண்ணிட்டு போகிறாருடி அவர் இந்த மனுஷன் அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் சொல்கிறா. ஐயோ ஒன்று சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல ஓ மேலெலாம் ஒரு லவ் இருக்குண்டு அப்படி சொல்லிட்டு வந்து லவ்வா அது வேறு ஏதாச்சும் சொல்லியிருப்பாரு வேலையை படுறே அப்படி சொல்லிட்டு இல்லை அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வாரா அப்படி போடி அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அதை புரிஞ்சிக்காமல் அப்படி சொல்லிட்டு அப்படி போயிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே வந்து அப்படியே ப்ராக்டிக்கலிசம் அப்படி சொல்லிட்டு போகிறதுனால அவ்வளோவா வந்து எல்லோரும் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் தான் அப்படி எக்ஸாமே முடிச்சுட்டு கடைசி எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து போயிடுறீங்க. உங்கள் அம்மா தான் ஜீவா கீழே வாடி அப்படி சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாங்க. உன்னை என்னம்மா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேனே அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. வான்னு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கூப்பிடுறாங்க. உடனே நீங்களும் கீழே வாருங்க. பார்த்தா நிறைய கூட்டமாக இருக்குது. கூட்டம்னா நிறைய பேர் இருக்காங்க. ஒன்று அது வீடு எதுவும் மாற்றி வந்துட்டாங்களா, நம்ம வீட்டுக்கு இவ்வளோ கூட்டம்லாம் வந்தது கிடையாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி கீழே இறங்கி அப்படி குறுக்குறுன்னு பார்த்துட்டு வரீங்க யார் இருக்கா அப்படின்ட்டு. பார்த்தா நான் அம்ஜூனில் உட்காந்துருக்கேன். ஒன்று நீங்கள் பார்த்துட்டு இஃப்ரத்துக்கு நம்ம வீட்டுக்கு இருந்தார் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. ஒன்று எங்கள் அம்மாவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. என்னது சந்தோஷமா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. உன்னையம்மா என்னம்மா உன்னை பொண்ணை கேட்டு வந்திருக்காங்கடி அப்படி சொல்லி சிரிக்குது உங்கள் அம்மாவும். இப்போ என்ன சொல்கிற அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களோட பார்த்துட்டு இருக்கீங்க. உடனே நான் சொன்னோம் நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போகிறான். சார் என்ன சார் கையெல்லாம் பிடிக்கிறீங்க, கையை விடுங்க அப்படின்னு. கையில் கல்யாணமே பண்ண போகிறோமா இல்லை கையை பிடிக்கிற காலை பிடிக்கிறேன்ட்டு கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனும் சொல்லிட்டு போகிறான். நீங்களும் என்ன சார் அப்படி சொல்லி கேட்குறீங்க. சாரா அம்ஜன் கூப்பிட்றீ அப்படிங்கிறான். உங்களுக்கு நடக்கிறது ஒன்றுமே புரியலை, நீங்களோட இப்போ அந்த முழிச்சிட்டு இருக்கீங்க. நான் சொன்னேன் இங்கே பாரு, எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு சரியா, அதனால நான் எக்ஸாம் முடிகிறதாட்டி வெயிட் பண்ணேன். இப்போது எங்கள் வீட்டில் சொன்னேன், எங்கள் வீட்லேயும் ஓகேன்ட்டாங்க. அதனால பொண்ணு கேட்குறக்கு வந்திருக்கு. எப்படியும் இன்னொரு 1 மாதம் இல்லை 2 மாதத்துல கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படி சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் ஏன் வாயப்படந்துட்டு இருக்கீங்க. உடனே அவனும் உங்களை பார்த்துட்டு என்ன ரொம்ப ஷாக் ஆகிற மாதிரி நடிக்காத, உனக்கு என் மேலே ஒரு கண்ணு தானே எனக்கு தெரியும் அப்படி சொல்கிறான். அவனு நீங்கள் பார்த்துட்டு இல்லையே யார் சொன்னது கண்ணுன்ட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஓ அப்படியா கொண்டா அந்த ஃபோனை கொண்டா அப்படி சொல்லிட்டு வந்து ஃபோனை வந்து பிடுங்குறான். ஃபோனை பிடுங்கி அந்த ஃபோன் கேஸ் இருக்குல்ல அதை வந்து கலட்டுறான். பார்த்தா உள்ளே வந்து அவனோட ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அப்படியாம்மா நான் உருட்டுறேனோ அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறேன். நீங்கள் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கீங்க. உடனே உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அதனால தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு வந்து அவனும் சிரிச்சிட்டு இருக்கான். உங்களுக்கும் என்ன பண்ணனே தெரில. இப்போ தான் அவன் வந்து உங்களை கையை பிடிச்சி இழுத்து அப்படி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் வந்து அப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து நம்ஜனை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து ஒரு மாதிரி அப்படி இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருப்பானா, அதனால தான் நீங்கள் வந்து பழி வாங்கணும் அப்படி சொல்லிட்டு அப்படி பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரு சைடு அப்படி பார்த்தாலும் ஒரு சைடு உங்களுக்கு அவனை பிடிச்சிருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் அப்படி போட்டு வாங்கியிருப்பீங்க. அந்த மாதிரி நம்ஜனுக்கும் வந்து அவங்க வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால தான் சொல்லுவான் அவங்களுக்கு படி இப்படி குறைஞ்ச சைடெல்லாம் பண்ணிட்டு தெரியாதுன்ட்டு. நீங்கள் அதை புரிஞ்சிக்காமல் அவனையும் படி வாங்கியிருப்பீங்க. எப்படியும் ஒன்று நல்ல மெச்சூரிட்டியாக இருந்து ஒன்று நல்லா குரங்கு மாதிரி சேட்டை பண்ணால் தானே அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் 2 பேரும் வந்து இருக்கீங்க. இப்போ 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகே ஸ்டார்ஸ், இதோட வந்து இந்த 1 ஷாட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சுலாம் தெரில, ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன்.
மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மறக்காமல் வந்து அதை வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, என்ன வந்து ஏதாட்டும் ஒன் ஷாட்லாம் போடணும்னா, ரெக்வெஸ்ட் பண்ணணும்னா கீழே வந்து அதை வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் போடுறேன். ஓகே ஸ்டார்ஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி. பாய்.